Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 546 part 2. ஓபன் பண்ணா ஐலாண்ட்ல இருக்க மொத்த பேரும் குயின் மேல நம்பிக்கை வச்சு எல்லாருமே சைன் பண்ணி அந்த சைன் பண்ண பேப்பரை கியூல நின்னு ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து போட்டு போறாங்க. எப்படின்னா நம்பிக்கை நிறைஞ்சு வழியுது. புதுசா எதுவும் நடந்துராதா அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஆசை தான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னு கேளுங்க. சின்ன புடிசுங்க எல்லாம் கள்ள ஓட்டு போடுதுங்க. பிச்சு புடுவேன் பிச்சு, ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் போடணும். கள்ள ஓட்டு போட்டீங்கன்னா அது தப்பு. இவ்வளவு பண்ணதே போதும்டா தங்கங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. எல்லாத்துக்கும் இப்பதான் புரியுது குயினோட எஃபர்ட் வீணா போகலன்னு. சொன்ன மாதிரி சாதிச்சு போட்டால. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எரியிற சவுண்ட் என்னடான்னு பார்த்தா மக்கள் எல்லாம் ஓட் பண்ணாயிலே பேப்பர் அது எல்லாமே திபு 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 திபுன்னு பயங்கரமா எரியும். உடனே எல்லாம் அடிச்சு புடிச்சு தெரிச்சு அடிச்சு ஓடுவாங்க. அங்க இருந்த காட்ஸுங்க எல்லாத்துக்குமே ஒரே குழப்பம், எப்படி பாக்ஸ் தீ பிடிச்சதுன்னு. டக்குன்னு தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊத்துங்கன்னு ஒரே பரபரப்பு. ஜிம்பையே சீஹார்ஸ் மினிஸ்டர்ஸ் யாருக்குமே ஒன்னும் புரியல. குயின் என்ன பண்ணுவா, தண்ணியை கொண்டு வந்து அவ மேல ஊத்திட்டு சட்டுன்னு போய் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுக்க போவா. எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு தடுப்பாங்க. ஆனா இல்ல, அந்த சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி எரியிற நெருப்புக்குள்ள கைய விட்டு அடிச்சு புடிச்சு எடுப்பா. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லையே, எல்லாரோட கனவும் இதுதான். அதை நான் வீண் போக விட மாட்டேன். இதுதான் ஃபிஷ்மேன் ஐலாண்டோட ஃபியூச்சரே. அந்த ஃபியூச்சருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்ன உடனே மத்தவங்களும் அந்த சிக்னேச்சர் பேப்பரை காப்பாத்துறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாவம் குயின் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பேசி இந்த சைனை வாங்கினா. ஆனா கடைசியில இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அந்த டைமுங்கும் போது யாரோ தூரத்துல இருந்து கரெக்டா அவளுக்கு எய்ம் வச்சு டப்புன்னு சுட்டுருவாங்க. அவ்வளவுதான், அங்கேயே மண்டி போட்டு அப்படியே பாப்பா அவ கண்ணு முன்னாடி எல்லா சிக்னேச்சருமே தீயா எரிஞ்சு கருகிட்டு இருக்கும். அப்படியே நெஞ்சில சுட்டத பாப்பா போத்துன்னு விழுந்துருவான். உடனே அத்தனை பேரும் பதறுவாங்க, ஐயோ யாரோ குயினை சுட்டுட்டாங்கன்னு. ஜிம்பை எல்லாம் ஷூட் பண்ணவங்க எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருப்பான். சீக்கிரமா ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுவான். எல்லாம் அடிச்சு புரண்டு போய் குயினுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பாவம் அந்த சின்ன பொண்ணு ஷிரஹோஷி அப்படியே உறைஞ்சு போய் நிப்பா. அவங்க அம்மாவை சுட்டுட்டாங்களான்னு. சொல்ல போனா எல்லாருமே கதற சவுண்ட் மட்டும்தான் அவ காலில் விழுது. அந்நேரம்னு பார்த்து இந்த வேண்டா டக்கன் என்ன பண்ணுவான், நைஸா போய் அவளை கடத்திட்டு போயிடலான்னு பாப்பான். எவன்டாவது பிரின்சஸ் மேல கைய வைக்கிறதுன்னு உடனே ஆமாங்க அவனைத்தான் நானும் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த லூசு பைய அடிச்சு புரண்டாங்க இருந்து ஓடிடுவான். சீரியஸான டைம்ல காமெடி பண்றதுதான் இவனோட வேலை. நன்னாரி பைய அம்மா அம்மான்னு சொல்லி குயினோட பசங்க எல்லாம் கத்துன்னு கத்தி கதறிட்டு இருப்பாங்க. மெடிக்கல் டீமை வர வச்சு சீக்கிரமா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு பேசிட்டு இருப்பாங்களா. ஆனா ஃபுகபோஷிக்கு பயங்கரமான வெறியாயிரும். இதை எவன் பண்ணானோ அவனை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், அவனுக்கு என் கையால தான் சாவுன்னு கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் குயின் என்னைய விட்டு போகாதப்பா, என் பக்கத்திலேயே இரு, கோவப்படாத. எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷத்துல நானும் எதையுமே கவனிக்காம விட்டுட்டேன், தப்பெல்லாமே என் மேலதாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாளா. அந்த டைமுங்கும் போது ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக அடிச்சு புரண்டு வருவானுங்க. ஆனா அவ வேண்டான்னு தடுத்துருவா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவளை சுட்டது யாரு என்னங்கிறதெல்லாம் இப்ப அவளுக்கு முக்கியமே இல்ல. அதனால நீ கோவப்படாம நல்லபடியா வாழணும்னு சொல்லி கடைசி வார்த்தைகளை பேசிட்டு இருப்பாளா. இதை கேட்டவன சுத்தி இருந்த மக்களும் சரி அவ பசங்களும் சரி கதறி கதறி அழுவானுங்க. இவனுங்களே இப்படி ஃபீல் பண்ணி அழும்போது நம்ம ஷிரஹோஷி லைவா பாத்துட்டு இருக்காளே, அவளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பாளா. உடனே அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்கும். ஏன்னா அவ ஷாக் ஆனாலோ இல்ல ஃபீல் பண்ணி எதுக்காச்சும் அழுதாலோ அவளோட கண்ட்ரோல மீறி சீக்கிங்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சிருவா. இப்ப அவங்க அம்மாவை நினைச்சு கதறி கதறி அழுகிறதுனால மொத்த சீக்கிங்ஸுமே இப்ப படையெடுத்து இங்கதான் வந்துட்டு இருக்குது. ஆனா அப்படி ஆச்சுன்னா ஐலாண்டே அழிஞ்சு போயிடும். அதனால அவளோட அண்ணனுங்கெல்லாம் ஷிரஹோஷியை எப்படியாச்சும் சந்தோஷப்படுத்தணும்னு அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே அவங்க தங்கச்சியை சிரிக்க வைக்கணும்னு அவன் முன்னாடி காமெடியா விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இதை பண்றானுங்கன்னு அவனுக்கு கண்ணிலேயே நல்லா தெரியுது. இதை பார்த்த குயினுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அவன் பசங்க எப்படி இருந்தாலும் அவன் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்குவானுங்கன்னு. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே கண்ண மூடுவாளா. உடனே ஃபுகபோஷி, அம்மா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, எரிஞ்சு போனா எரிஞ்சு போகட்டும், மறுபடியும் சைன் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாரும் பண்ண போறாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க 3 பேருமே அப்பா மாதிரி ஒரு நாள் பெரிய வாரியரா வருவோம், அது மட்டும் இல்லாம ஷிரஹோஷியை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம், இது உங்க மேல சத்தியம், கவலைப்படாதீங்கம்மா. எப்பவும் இவங்க ஃபேமிலியா அவங்க பாசத்தை காமிக்கிறதுக்காக கடைசி வேலை ஒண்ணு சேர்த்திக்குவாங்க. அந்த மாதிரி ஒன்னா சேர்த்தி சந்தோஷப்படும் போது குயின் அவளோட 3 பசங்களையும் பொண்ணையும் பார்த்துக்கிட்டு ஸ்பாட்லயே செத்து போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.